ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு அரசு ஊழியரா? உங்களுடைய சம்பளத்தில் ஹச்ஆர்ஏ அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இதுக்கு உண்மையிலேயே வரிச்சலுகையாக எவ்வளவு கிடைக்கும், அதுக்கான கணக்கீடு என்ன, இதை எப்படி நாம் முறையாக கிளைம் செய்யறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹச்ஆர்ஏவில் வரிச்சலுகையாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ மட்டும் வருஷம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதில் எல்லாமே நீங்கள் வருஷத்துக்கு தான் கணக்கில் எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு மாதத்துக்கு கணக்கில் எடுக்கவே கூடாது. நீங்கள் சென்னை மாதிரி பெருநகரங்களில் வாடகைக்கு குடியிருந்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏவிலேருந்து 50% எடுக்கணும். அதுவே மற்ற மாவட்டங்களில் நீங்கள் வாடகைக்கு குடியிருந்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் டிஏவிலேருந்து 40% எடுக்கணும். அடுத்ததாக, நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் உங்களுக்கு ஹச்ஆர்ஏவாக வருஷம் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் உண்மையிலேயே நீங்கள் வருஷம் எவ்வளோ வாடகை கொடுத்தீங்க, அது மைனஸ் உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏவில் 10% எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இதை கழிச்சா மீதி என்ன தொகை வருதோ அது. இந்த மூணில் எது ரொம்ப கம்மியோ அதுதான் உங்களுக்கு ஹச்ஆர்ஏவில் டேக்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ மாதம் 60,000 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வருஷத்துக்காக கன்வெர்ட் பண்ணோம்னா 7,20,000 வரும். இப்போ நீங்கள் சென்னையை தவிர மற்ற மாவட்டத்தில் குடியிருக்கிறீங்க அப்படின்னா 40% எடுக்கணும். 7,20,000 40% எடுத்தோம்னா 2,88,000 வரும். அதே மாதிரி உங்களுடைய ஹச்ஆர்ஏ மாதம் 2,400 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை வருஷத்துக்காக கன்வெர்ட் பண்ணும்போது 28,800 வரும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த வாடகை மாதம் 8,000 அப்படின்னா வருஷத்துக்கு 96,000 வருது. இப்போ இது கூட உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 10% கழிக்கணும். பேசிக் ப்ளஸ் டிஏ வருஷம் 7,20,000, அதில் 10% போட்டோம்னா 72,000 வரும். இப்போ 96,000ல் 72,000 கழிச்சோம்னா மீதி 24,000 வரும். இப்போ இந்த மூணில் எது ரொம்ப கம்மி? இந்த 24,000 தான் ரொம்ப கம்மி. இப்போ இதுதான் உங்களுக்கு ஹச்ஆர்ஏயில் டேக்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, உங்களுடைய வருட வாடகை பேசிக் ப்ளஸ் டிஏனுடைய 10% விட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டே சுத்தமாக கிடைக்காது. இங்கே பேசிக் ப்ளஸ் டிஏனுடைய 10% 72,000. இதை விட நீங்கள் கொடுக்குற வாடகை கம்மியாக இருந்தால் இதில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டே சுத்தமாக கிடைக்காது. அடுத்ததாக, இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வருட வாடகை 1,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனருடைய பேன் கார்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணால் தான் இதில் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டு கிடைக்கும். நீங்கள் சப்மிட் செய்யலை அப்படின்னா இதில் எந்த ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதே 1,00,000 ரூபாய்க்கு கீழே நீங்கள் வாடகை செலுத்தி இருந்தால் அதுக்கு பேன் கார்டு அவசியம் கிடையாது. நீங்கள் அவருக்கு வாடகை கொடுத்ததுக்கான அந்த ரிசிப்ட் மட்டும் இருந்தால் தாராளமாக கிளைம் செய்யலாம். நீங்கள் வாடகைக்கு குடி போகும்போதே அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றத கட்டாயம் போடணும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை விதிமுறைகளுக்கு மாறாக நீங்கள் இதில் கிளைம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா வருமான வரித்துறை உங்களை விசாரணை பண்ணும். அப்போ இந்த வாடகை ஒப்பந்தன்றது கட்டாயம் உங்ககிட்ட இருக்கணும். இப்போ இந்த வாடகையை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்ததாக கணக்கில் காட்டலாம். ஆனால் அவங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய ஆண்டு வருமானத்தில் இதை நிச்சயமாக கணக்கில் காட்டணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாடகை கொடுத்ததா கணக்கில் காட்டவே முடியாது. இந்த ஹச்ஆர்ஏ வரி சலுகையை ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் மட்டும்தான் நீங்கள் பெற முடியும். நியூ டேக்ஸ் ரிஜிமில் எந்த ஒரு வரி சலுகையுமே கிடையாது. என்னடா இவன் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சொல்கிறான், நாம் ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறோம், நமக்கு ஹச்ஆர்ஏ சலுகையே கிடையாதா அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்த வீடியோவில் அல்லது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இதை நிச்சயமாக நான் பேசுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விஷயம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.